ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி வெரி குட் மார்னிங். இன்னைக்கு 24வது நாள் சமையல். சப்பாத்தி, ஆல் வெஜிடபிள்ஸ் சேர்த்துன குருமா, கொண்டக்கடலை, ஆல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு குருமா செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? சப்பாத்திக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவைக்கு வீட்டு தேவைக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு இப்படி நல்லா ஒரு பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். செஞ்சு வச்சிடலாம் சப்பாத்தி மாவு. அதுக்குள்ளே நம்ம குருமா வைக்க போனோங்கன்னா சப்பாத்தி மாவு கொஞ்சம் நல்லா ஊறிடும். நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிருக்கிறேன். இது நல்லா தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் காயாது, அதனால் எண்ணெய் தடவிட்டு நல்லா மூடி விடலாம். அதுக்குள்ளே நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். குருமாவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடேறினோடனே கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். சோம்பு, லவங்கம், பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிட்டு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நல்லா கோபுரங்கோலை ஒரு ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கோபுரங்கோலை, கரம் மசாலா, மஞ்சள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதிலையே வெஜிடபிள்ஸ் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, நீட்ட கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், வீட்டு அவரைக்காய் வதாடு எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வெஜிடபிள் அந்த வெஜிடபிள்னு தான் எதுவும் இல்லை, நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்திக்கலாம். அது கூடயே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் 8 மணி நேரம் ஊற வச்ச ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடலை, அதையும் இதிலையே சேர்த்திக்கிறேன் நான். சேர்த்துட்டு ஸ்டவ் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். காயிலேயே நம்ம உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதங்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
உங்களுக்கு இப்போயே நல்லா வாசனை இந்த பக்கம் இருந்தீங்கன்னா தெரியும். இந்த நம்ம எண்ணெயிலே கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா வாசனை கொடுக்குது. நல்லா மனம் வாசனை பிடிக்கும் போதே சாப்பிட்ணுன்னு பசி தூண்டும். அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா வணக்கிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு வாழைக்காய் எடுத்தேன், கொஞ்சம் நீட்ட கத்திரிக்காய் எடுத்தேன், குண்டு கத்திரிக்காய் 2 எடுத்தேன், பீன்ஸ் எடுத்துருக்குறேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன், வதாடு வீட்டு அவரைக்காய் சொல்லுவாங்கள்ல அதையும் இதிலையே சேர்த்துருக்குறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான், வேணுன்றதை எடுத்துக்கலாம். நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் சேர்த்துலாம், ப்ரொக்கோலி இருந்தால் ப்ரொக்கோலி எடுத்துக்கலாம். நம்ம வணங்குறதுலையே நல்லா பாதி குக்காயிடணும் காய். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால அடி பிடிச்சே பிடிக்கும். நல்லா வாசனை கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக புதினா தழை, காய் வணங்கும் போது மற்ற மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி ஆட்டி எடுத்துக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட்டியாச்சு, அதையும் இதிலையே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கிளறிக்கலாம். சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் ஆயிரும். நம்மளுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறது கிச்சன்லேருந்து சீக்கிரம் விடுபடணும்னு. பட் ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பார்த்து சமைக்கிறதுலேயும் ஒரு சந்தோஷம். தண்ணி, தக்காளி அரைச்சி மிக்ஸி ஜாரை தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கொதி வரட்டும், மூடி போட்டு விடலாம். அதுக்குள்ளே மசாலாவும் ஆட்டிட்டு வந்துடுறேன். கொதிக்கிறதுக்குள்ளே தேங்காய், முந்திரி பருப்பு பேஸ்ட் மாதிரி ஆட்டிக்கலாம். அடி பிடிக்கும், அப்பப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆட்டியாச்சு, ஆட்டினதை இதிலே சேர்த்திடலாம். நம்ம சேர்த்தனதும் அரைச்ச மசாலா சேர்த்ததும் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்ததுனால கெட்டியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் தண்ணி தேவைக்கு மிக்ஸி ஜாரை இதுன்னு தண்ணி சேர்த்திக்கலாம். அதுலேயே ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டங்கன்னா நம்மளுடைய குருமா ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடுறேன் நான். மசாலாவும் நல்லா கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரெடி. சப்பாத்தி சுட ரெடி ஆகலாம். சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் உண்டை செஞ்சுக்கலாம். உண்டை பிடிச்ச மாவை
நல்லா தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு வரமாவு போட்டு தான் தேய்க்குவேன். நீங்கள் எப்படி தேய்க்குவீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் லூஸாக பிசைக்கணுங்கன்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம ரவுண்டாக ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு கோடு போட்டு மடிச்சிடலாம். திரும்ப வரமாவை தொட்டு அகலமாக தேய்ச்சிக்கணும். வரமாவு போட்டுக்கிட்டு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். ஒரே அளவாக வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சியாச்சு. கல் நல்லா சூடேறட்டும். சூடேறதுக்குள்ள எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தேய்ச்சதை சேர்த்திடலாம். இதில் வேகும் போதே அடுத்த சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிக்கிறேன் நான். எண்ணெய் சேர்த்திடலாம். சப்பாத்தி வெந்துருச்சு. ஸ்மூத்தான சப்பாத்தி ரெடி. நல்லா வீடே மணக்க நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்தன குருமா, மசாலா குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் ரெடி, குருமா ரெடி, சப்பாத்தியும் ரெடி. நல்லா சாப்பிட்டா நமக்கு சப்பாத்தியும் ரெடி. பாருங்க, மெதுவான சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்னைக்கு சாஃப்டான சப்பாத்தி முடிச்சாச்சு, சமைச்சு முடிச்சாச்சு. அதுக்கு நல்லா ஆல் வெஜிடபிள்ஸ் குருமா இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.